ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கவர்மெண்ட் சத்து மாவு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி. சத்து மாவு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு வந்து கவர்மெண்ட் சத்து மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஸ்டவ்லலாம் வைக்கல, சும்மா வெளியே வச்சு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே கட்டி விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி திக்காகி வந்துடும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஓரளவு திக்காக ஆரம்பிக்கவும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து நமக்கு திக்காகி வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா திக்கானதும் நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நமக்கு இதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா கேரட் தான். நான் வந்து ஒரு பெரிய கேரட்டும் ஒன்று வந்து சின்ன சைஸில் ஒரு கேரட்டும் எடுத்துருக்கிறேன். இதை தோலை சீவி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு இதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா டேட்ஸு, பேரிச்சம்பழம். நான் வந்து ஒரு 10 பேரிச்சம்பழத்துக்கிட்ட எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக எனக்கு ஊறி வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம்ல டேட்ஸ், அதையும் அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம வந்து சத்து மாவு வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு பால் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சுகர்லாம் வேண்டாம், ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணுறதா இருந்தால் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து டேட்ஸில் அப்புறமா சத்து மாவு, கேரட் எல்லாத்துலேயுமே லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். இப்போ இது கூடவே நான் வந்து திருப்பி 1 கப் அளவு வந்து பால் சேர்த்துருக்கிறேன். மொத்தம் ஓவராலாக 1/2 கப் அளவு வந்து பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்த்து ஒரு கப் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த் ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து நல்லா கூலாக வந்து சர்வ் பண்ணுறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. பாலையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா கூலிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து சம்மர் டைமில் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு நல்ல வந்து ஃபில்லிங்ஸாக இருக்கும். கண்டிப்பாக சத்து மாவு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.